ஜீவனுள்ள தெய்வம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆண்டவர் செய்ததான அற்புதங்களை இந்த நாளிலும் சாட்சியாக அநேகர் பகிர்ந்து கொண்டதை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஆண்டவர் அவர் செய்ய நினைப்பதை ஒரு நாளும் தடை செய்ய எவராலும் முடியாது என்பதற்கு இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற சாட்சிகள் எல்லாம் அதற்கு ஆதாரமாக இருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட சாட்சிகளை ஏற்படுத்துவாங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் இந்த சாட்சிகளை கேட்கப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருடத்திலே சாட்சியாய் நிறுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடம் முழுவதும் இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே என் கணவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதன் நிமித்தமாக பல முறை நான் கலங்கியது உண்டு. ஆனால் இந்த தடவை கலக்கமில்லை. கர்த்தர் நடத்துவார். கர்த்தரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியும் செம்மையுமாய் எப்படி நினைத்தேனோ அதன்படியாக நடத்தி கொடுத்தார். இந்த வருடத்திலே கிறிஸ்மஸ் புது வருட ஆராதனையிலே குடும்பமாய் பங்கு கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். அதே போல் என் மகனுக்கு இசையில் ஆர்வம் அதிகம். அவன் ஜெபித்த பிரகாரமாக அவனுக்கு கிட்டார் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதற்கு என்ன செய்தானா, ஃபஸ்ட்டு பாஸ்டர் அம்மாட்டையும் பாஸ்டர் ஆன்ட்டிட்டையும் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கான். பாஸ்டர் ஓகே நீ ஜெபம் பண்ணு, உனக்கு கர்த்தர் வாய்க்க செய்தால் அதை நீ செயல்படுத்துன்னு சொன்னாங்க. அவன் வந்து சொன்னதே என்கிட்ட, பாஸ்டர் அங்கிள்கிட்டையும் ஆன்ட்டிட்டையும் நான் பர்மிஷன் வாங்கிட்டோமா, எனக்கு கிட்டார் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் சொன்னான். ஏன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டா கண்டிப்பாக நான் அதை செயல்படுத்திடுவேன்னு அவருடைய எண்ணம். நானும் பாஸ்டர்மாட்ட அதை குறித்து நான் கேட்டேன். பாஸ்டர்மா சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் அவனை நடத்துனாங்கன்னா அதன்படியாக அவனுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். கேட்ட காரியத்திலும் என் கையிலே அந்த இடத்துல பணம் இருந்துச்சு. கர்த்தர் அந்த இடத்துல அந்த கிட்டார் வாங்கறதுக்கு கிருபை செஞ்சார். அவனும் ஜெபம் பண்ணியிருக்கான். அவன் ஜெபம் பண்ண விதமாக கிடைச்சது. வாங்கி 2 நாளில் சர்ச்சில் வாசிக்கிறதுக்கும் தேவன் கிருபை பாராட்டினார். அவன் மேன்மேலும் கர்த்தர் அவனை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக நாங்கள் அதிகம் ஜெபித்தது உண்டு. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் புதிய இடத்துல சண்டே கிளாஸ் வைக்கணுங்கிறது எங்களுடைய தீர்மானத்தில் ஒன்று. அதன்படியாக நாங்கள் வந்து வெட்டுக்காட்டு வலசில் சிஸ்டர் கிருபாவை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீ சண்டே கிளாஸ் எடுமா அப்படின்னு சொன்னோம். அதற்கு முன்னதாக விபிஎஸ் ட்ரைனிங்காக கிருபாவும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்போ ட்ரெயினில் போகும்போது அவளுடைய லைஃப்பை பற்றி எங்களோட ஷேர் பண்ணியிருந்தா. அவளுக்கு மேரேஜ் ஆன விதம், அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணா. அப்போ அவளுக்கு அந்த குழந்தை இல்லை, அந்த அந்த இதில் கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் எங்ககிட்ட சொன்னான். அப்போயே நாங்கள் தீர்மானமாக அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், எங்களுடைய எல்லா ஜெபத்திலையும் அவளை முன்னாடி வைக்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். அதே மாதிரி போயிட்டு வந்து ட்ரைனிங் முடித்து அடுத்த மாதத்துலேயே வெட்டுக்காடு வலசில் அங்கே சண்டே கிளாஸ் ஓப்பன் பண்ணணும்னு நாங்கள் சொன்னோம். அவளும் மனமும் வந்து சந்தோஷமாக தன்னுடைய ஊழியத்தில் ஈடுபடுத்தி கொண்டா. ஈடுபடுத்தி 1 மாதத்துலேயே அந்த வாரத்திலேயே பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருந்தார். பிள்ளை இல்லாதவங்களுக்காக கர்ப்பத்தை அடைப்பதையெல்லாம் தேவன் மாற்றுகிறாருங்கும் போது கிருபா மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. அவள் எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தா. இந்த மகளுக்கு இந்த வருடத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க சப்பான்னு நாங்கள் அங்கேயே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த மாதத்தில் அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை ஆரம்பித்தா. நெக்ஸ்ட்டு மந்த்து எங்கள்கிட்ட அந்த நல்ல ஒரு செய்தியை எங்ககிட்ட சொன்னான். நான் கன்சீவாக இருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு சொன்னான். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தும் இருந்துச்சு. தன் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கும் போதே அவள் சொன்ன விஷயமே அப்படி தான். நான் ஒரு சிறுவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் ஆன்ட்டி, எனக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை எனக்கு செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த அனைவர்களுக்கும் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். 2020 வருஷத்தில் ஒரு தேர்வு எழுதினேன். தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றேன், ஆனால் வேலை கிடைக்கல. அதுக்கப்புறமா ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரே பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு என்னென்னா, தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சாலும் எனக்கு போஸ்டிங் போடலன்னு சொல்லிட்டு ஒரு விரக்தி இருக்கும். லாஸ்ட் டைம் அந்த எக்ஸாமில் வந்துட்டு ஒவ்வொரு டைம் வரும்போதும் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஆனால் வந்து நம்ம தேர்ச்சி பெற மாட்டோம், ஒரு இதில் தான் வருவேன். அப்போ வந்துட்டு 7/7/2024 அப்போது பலிபீடத்துலேருந்து எனக்கு உண்டான வார்த்தை ப்ரொசீட் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை உண்டாயிட்டு. அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறமா 17/7/2024 ப்ரொமோஷன் அப்படிங்கிறதான வார்த்தையை வச்சு நம்ம போதகர் வந்து பேசினார்.
அதுக்கப்புறமா நான் சரி நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் துவண்டு போயிருந்தேன். 11/8/2024 அப்போ நற்செய்தியின் அறிவிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பள்ளிப்பீடத்துலேருந்து எனக்கு உண்டாயிட்டு, அப்போ வந்து சரி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை வச்சு ப்ரே பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 6 வேக்கண்ட்டுக்கு 97 பேர் எழுதணும். தேர்ச்சி கிடைக்கும்னு நினச்சாலும் கிடைக்கல. ஆனால் ரெண்டாவது இந்த எக்ஸாமில் 2 வேக்கன்சி 2 பேர் தான். ஒரு விசாலமான பாதையில் கர்த்தர் என்னை நடத்தினார். டிசம்பரில் எக்ஸாம் நடத்தப்பட்டது. அப்புறமா வந்துட்டு இந்த ஜனவரி 20 அப்போ எக்ஸாம் ரிசல்ட் வெளியானது. இருவரும் தேர்ச்சி. அதை தொடர்ந்து வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்கன்னு பார்த்தா மெடிக்கலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா ப்ரொமோஷன் மட்டும்தான். இந்த துறையில் பார்த்திங்கன்னா எனக்கு முழுசாக நான் படித்தது வந்து நான் டெக்னிக்கல் பிஎஸ்சி மேக்ஸு. ஆனால் எக்ஸாம் எழுதுறது வந்து சிவில் எக்ஸாமு. சிவில் எக்ஸாம்லேயும் கர்த்தர் அதிசயமாக நடத்தினார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கணவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சேலம் ஜனலாபத்தில் இருந்தும் சேர்த்தனோம். அவங்க சேலம் கொண்டு போக சொல்லிட்டாங்க. வவுத்தில் சீ இருந்துச்சு. சீ வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி டீ பூத்த எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து காசு அங்கே போனால் 1 லட்சம் ஆகும் அப்படின்னாங்க. அப்போ அங்கே தங்கிட்ட 10 ரூபா கூட கையில் கிடையாது. ஆனால் ஆண்டவரே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கணவர் வந்து இங்கே ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொன்னேன். அப்படி நான் இங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். டக்குன்னு காசு விடிகள் 6 மணிக்கு கை காசு வந்துருச்சு. அப்புறம் காலையில் 9 மணிக்கு சேலம் தரண் ஆஸ்பத்திரிக்கு அங்கே போனோம். போனோன்னைக்குமே அங்கே உடனே உள்ளே போனதையுமே ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அங்கே ஆண்டவர் கிருபையிலேயே அவர் தயவு கிடச்சிது. எங்களுக்கு டாக்டர் தயவு கிடச்சிது. இங்கேயும் எனக்கு காசு பில்லு கட்ட வேண்டாமா, நீங்கள் சேலம் போய் ஹாஸ்பிட்டல் போய் சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு காசு கட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஏசப்பா நன்றி ஏசப்பா, கிருபை எனக்கு இருக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பி போனோம். இதில் போய் வீட்டுக்கு வந்து சோகம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டர் ஐயாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் ஐயாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. திருப்பி இங்கே வந்து திருப்பி 2 வாரம் கழிச்சு தான் ஜனலாபத்தில் இளங்கோ டாக்டர் கொண்டு 10,000 ரூபா 11,000 பில்லு. ஆனால் 10,000 கொடுத்தோம். சரி போதுமா 10 ரூபா போதும், 1000 ரூபா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு தயவு கிடச்சது. ஆண்டு கிருபைக்காக கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடத்திலும் தேவன் அவருடைய அன்பின் கரத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கண்ணின் மணி போல தாங்கி தப்புவித்து காத்து நடத்தின எல்லா தயவுக்காய் தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கிறேன். கடினமான சூழ்நிலைகள் வந்தன. குடும்பத்தில் பலவீனங்கள் வந்தது. அதில் கர்த்தர் வந்து அவருடைய பலத்தை கொடுத்து தாங்கினார். வேலை ஸ்தலத்தில் கடினமான சூழ்நிலைகள் இருந்தது. அதன் மத்தியில் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் தேவனோடு அதிகமாக நெருங்கவும் அவருடைய வார்த்தையின்படி வாழவும் இன்னும் என்னை சீர்திருத்தி கொள்ளவும் தேவன் அதிகமாக கிருபை செய்தார். அதை நான் பாக்கியமாக எண்ணுகிறேன். என்னுடைய வேலையிலையும் இந்த வருஷம் ரிசல்ட்லேயும் தேவன் அற்புதமாக நடத்தினார். எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி எல்லா ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்காங்க. அதே மாதிரி 11th ரிசல்ட்டில் கூட நான் அநேக பாடங்களில் பிள்ளைங்க ஃபெயிலாக இருந்தாங்க. பட் என்னுடைய பாடத்தில் எல்லோரும் 100% பாஸ் பண்ணி அவங்க இப்போ +2 படிக்கிறாங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, அட்மிஷனில் கர்த்தருடைய கரம் அற்புதமாக என்னை நடத்தியது. நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமே தேவன் அட்மிஷனுக்கு தேவையானதை கொடுத்து இன்னும் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, இந்த வருஷம் என்னுடைய மகளுக்கு நாங்கள் அவளுடைய பிஜி குறித்து நாங்கள் பெருசாக யோசிக்கலை. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த மதுரை கேம்புக்கு சிஏ கேம்புக்கு போன இடத்துல அங்கே எதிர்பாராத விதமாக அங்கே அந்த பைபிள் காலேஜ் கேம்பஸில் எம்எஸ்சி சைக்காலஜி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆஃபர் கிடச்சிது. ஸோ அதன் மூலமாக நாங்கள் அங்கே அவளை பிஜி சேர்த்து விடவும் தேவன் உதவி செய்தார். ஸோ ஆக அது ஒரு பைபிள் காலேஜ் கேம்பஸில் படிக்கிறா. அங்கே தேவன் அவளை உருவாக்கி கொண்டு வருகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா மகிமையும் அவருக்கே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடம் முழுவதும் என்னையும் குடும்பத்தாரையும் கண்ணின்மணி போல் பாதுகாத்து வந்ததுக்காக தேவரை நன்றி செலுத்துகிறேன். எங்கள் காலேஜில் வந்து NAC இன்ஸ்பெக்ஷன் நடந்தது. அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து 1/9 அன்னைக்கு பாஸ்டர் மூலமாக அறியாத நபரிடமிருந்து அற்புதமான தயவு வருங்கிற வார்த்தையின்படியாக அற்புதமான தயவை கட்டளிட்டு தேவன் வந்து NAC அக்ரெடிஷன் கிடைக்க உதவி செய்தார். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் பாஸ்டர் அம்மா மூலமாகவும் பாஸ்டர் மூலமாக தேவன் வந்து வார்த்தைகளை கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தூர தேசத்தில் இருக்கிறதான என் பெரிய மகள் கூட பாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்கும்படிக்கு அவருடைய உயர்ந்த படிப்பில் உதவி செய்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த டிசம்பர் மாதம் 2வது வாரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறதான அந்த விடுதலை சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த வாரம் அட்டன் பண்ணும்போது
பிள்ளைகளை குறித்தான பலவீனத்தை குறித்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அதிலிருந்து பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கணவனாருடைய வேலையிலையும் தகப்பன் கூட இருந்து வழிநடத்தி வருகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10th ஸ்டாண்டர்டில் கர்த்தர் எனக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து பயோமேக்ஸ் குரூப் எடுக்க உதவி செஞ்சார். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் நவம்பர் 25 ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்ட் பண்ணி கர்த்தர் அதில் எனக்கு கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் என்னை ஜெயிக்க உதவி செய்தார். அதிலிருந்து என்னை ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ண உதவி செய்ய கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். அதுக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்த்துகிறேன். நன்றி. நெருக்கத்தின் நேரத்திலே நேசத்தோடு துதித்திடுவேன், கவலையின் மத்தியிலும் கருத்துடனே பாடிடுவேன். நெருக்கத்தின் நேரத்திலே நேசத்தோடு துதித்திடுவேன், கவலையின் மத்தியிலும் கருத்துடனே பாடிடுவேன். சோதனை நேரத்திலும் சோர்ந்திடாமல் புகழ்ந்திடுவேன், பாடுகள் நடுவினிலும் பரிசுத்தமாய் தொழுதிடுவேன். சோதனை நேரத்திலும் சோர்ந்திடாமல் புகழ்ந்திடுவேன், பாடுகள் நடுவினிலும் பரிசுத்தமாய் தொழுதிடுவேன். நன்றி ஐயா நன்றி ஐயா என் இதய ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா என்னை கவர்ந்த ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா என் இதய ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா என்னை கவர்ந்த ஏசையா. நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்க என்னை அழைத்தீரே, நன்றி பாடல் தினமும் பாட தெரிந்து கொண்டீரே. நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்க என்னை அழைத்தீரே, நன்றி பாடல் தினமும் பாட தெரிந்து கொண்டீரே. நன்றிகளால் எந்த உள்ளம் நிரம்பி வழியுதே, நல்லவரின் நன்மைகளை நினைத்து பார்க்கையிலே. நன்றிகளால் எந்த உள்ளம் நிரம்பி வழியுதே, நல்லவரின் நன்மைகளை நினைத்து பார்க்கையிலே. நன்றி ஐயா என் இதய ஏசையா, நன்றி ஐயா என்னை கவர்ந்த ஏசையா, நன்றி ஐயா என் இதய ஏசையா, நன்றி ஐயா என்னை கவர்ந்த ஏசையா. எல்லா கன மகிமையும் கர்த்தர் இயேசுவுக்கு. ஒரு நாள் நான் மார்னிங் ப்ரேயரில் இருந்தப்போ எப்பயுமே வந்துட்டு நான் ஒரு 2-3 சாங் பாடிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு 100 ஸ்தோத்திர பலி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணுவேன். அன்றைக்கி என்னன்னே தெரில, இது நாள் வரைக்கும் என் லைஃப்பில் நான் ப்ரேயர் டைமில் நான் அழுததே கிடையாது. அன்றைக்கி 1 hour நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆனால் எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு தெரில. இப்போ ஏசப்பா என்கிட்ட சொன்னார், நீ நம்ம சபையில் இருக்கிற கிருபா சிஸ்டருக்கும் பிரேமண்ணனுக்கும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் அழுதுட்டு நான் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் ஜெபம் பண்ணுறதுக்கே எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்களுக்காக நான் பாரப்பட்டு அழுது ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி 2 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரேமண்ணன் வந்து என்கிட்ட சஸ்பென்ஸாக உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லிடாத, அக்கா கன்சீவாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி பிரேம் பிரதர் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்காகவும் நான் ஜெபம் பண்ணேன், இன்னும் ஒரு சகோதரிக்காகவும் நான் ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ண 3 பேரும் இன்றைக்கி கன்சீவாக இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல் 2வது சாட்சி பார்த்திங்கன்னா, நான் ஜார்க்கண்ட் போனது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது கர்த்தருடைய சித்தம் தான். இத்தனை பேர் மத்தியிலும் என்னை பேர் சொல்லி அழைத்து அங்கே என்னை நேர்த்தியாக என்னை வழி நடத்தினார். பகுதி நேர ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்த என்னை முழு நேர ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணித்தார். கர்த்தருக்கு சித்தமானால் முழு நேர ஊழியத்திற்காக என்னை சபையில் பயன்படுத்தும்படியாக நான் கர்த்தருக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். இன்னொரு சாட்சி பார்த்திங்கன்னா, எங்கள் கம்பெனியில் கோல்டு எக்ஸாம்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. அது கிட்டத்தட்ட எல்லா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா கம்பெனிஸ்லேருந்தும் வந்து அதை அட்டன் பண்ணுவாங்க. அது பெரிய பெரிய சீனியர்ஸ்னாலேயே அது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னை அனுப்புனாங்க. இவெல்லாம் எதுக்குமே சம்மந்தப்பட்டு வர மாட்டான், இவெல்லாம் பாஸ் ஆக மாட்டான்னு கேலி கிண்டல் பண்ண இடத்துல ஏசப்பாவிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு லெவலில் வந்த 25 பேரில் முதலாளாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்னை கோல்டு எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சு ஏசப்பா என்னை சாட்சியாக நிறுத்தினார். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய இடத்துக்கு நான் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே. அது ஒரு 2 வருஷம் மட்டும்தான் நான் பணம் கட்டினேன். அதுக்கப்புறம் 13 வருஷமாக நான் யோசிக்கவும் இல்லை, பணம் கட்டாமையும் இருந்தேன். 12 வருஷம் கழித்து நான் மறந்து போனதை ஏசப்பா ஞாபகப்படுத்தி
நான் மனித ரீதியாக போனப்பெல்லாம் எனக்கு அந்த பணம் கிடைக்கல. மனைவி சொன்னதுக்கப்புறம் 2 தடவை ஜெபத்தில் வச்சுட்டு ஜெபத்துக்கு அப்புறம் போனேன். 12 வருஷம் கழித்து கிடைக்காத பணத்தை ஏசப்பா ஜெபத்தின் மூலிமா அந்த பணத்தை முழுமையாக கிடைக்க ஒரு கிருபை பாராட்டினார். அதற்காகவும் நான் ஏசப்பாவுக்கு சாட்சியாக நிற்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. 2 பேருக்கும் உடனே உடம்பு சரியில்லாமல் போனோன்னா ஆப்ரேஷனுக்கு பணத்துக்கெலாம் என்ன பண்ணுறது, நானும் கடனில் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ஏசப்பா கிருபை நிமித்தமாக அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் ஒரு உதவியாக இருந்தார். அதேமாதிரி அப்பாவுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக் வராது, அந்த பக்கவாதம் வந்தவங்க யாராலையும் நடக்கவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல ஏசப்பாவை நான் நம்பி நான் ஜெபத்தில் ஒப்பு கொடுத்தேன். 1 வாரம் தான் அவர் ரெஸ்ட் எடுத்தார், ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அதுக்கு அடுத்த வாரமே அவர் வேலைக்கு போயிட்டார். பக்கவாதம் வந்து ஒரே வாரத்தில் வேலைக்கு போன ஒரே ஆளுன்னு சொல்லி டாக்டரே சாட்சி சொல்கிற அளவுக்கு ஏசப்பா சாட்சியை எங்கள் அப்பாவை நிறுத்தியிருக்கிறாரு. எங்கள் அப்பா அம்மாவும் இன்றைக்கி ஆலயத்துக்கு வர அளவுக்கு ஏசப்பா சபையில் சாட்சியை நிறுத்தியிருக்காரு. அதற்காகவும் ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சாட்சிக்காகவும் நான் நன்றி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன வருடம் ஜூலை மாதம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணணும், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் நடந்தது, நல்ல விதமாக நடந்தது. கடவுளோட கிருபையால் எல்லாமே நல்ல விதமாக நடந்தது. அதுக்கடுத்து 2 மாதம் கழித்து என் கணவருக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. அவரையும் தேவன் கர்த்தர் கிருபையாக பாராட்டினார், கிருபையாக வல்லமையாக வழி நடத்தினார். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே ஜெபத்துக்கு வந்து எல்லோரும் எனக்காக கூடி ஜெபிச்சாங்க. அதற்கு மேலே பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் ரொம்ப உதவி செய்தாங்க. எங்கள் எல்லாருக்கும், எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அவர்கள் தான் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். இந்நாள் மட்டும் வழி நடத்தின எபினேசர் இனிமேலும் வழி நடத்தணும். கர்த்தர் கிருபையாக வல்லமையாக நடத்துவதற்காக அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த வருஷம் முழுதும் எங்கள் குடும்பத்தை கண்ணின் கருமணி போல் பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்த கர்த்தருடைய கரம் பராக்கிரம் செய்வுன்னு சொன்னது போல் எங்கள் குடும்பத்தில் அற்புதமாய் அதிசயமாய் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து இன்னும் மட்டும் வழி நடத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, கடந்த வருஷத்தில் எனக்கு பைல்ஸ் வந்து ரொம்ப பெரிதாகிடுத்து. உட்கார படுக்க எல்லாம் சிரமமாக இருந்தது. பாஸ்ட் இடத்துலேயே ஜெபம் பண்ணேன், ஜெப குறிப்பில் எழுதி வச்சேன். தேங்கனி ஜெபம் பண்ணி போட்டேன். ஆப்ரேஷன் பண்ணால் 50,000 ஆகுன்னு சொன்னாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலை சுகத்தை தந்தார். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் 2யுமே பிளவுக்கு வேலையில் சம்பளம் குறைவாக இருந்தது. நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். பாஸ்ட் இடத்துலேயே சொல்லியிருந்தோம். பிலோவுக்கு சம்பள உயர்வை கர்த்தர் தந்தார். அது மாத்திரமில்ல, கிருபாவுக்கு வேலையில் ரொம்ப இதாக இருந்து சம்பளம் கம்மியாக இருந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும். பாஸ்ட் இடத்துல ஜெப குறிப்பில் எல்லா காரியங்களையும் நாங்கள் எழுதி வைத்தோம். சபையாரும் ஜெபித்தாங்க. பாஸ்டரும் அதிகமாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கண்ணீரோடு சொல்லி ஜெபம் முன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கிருபாவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க கர்த்தர் செய்த இந்த புதிய வருஷத்தில் போன வாரத்தில் ப்ரொமோஷன் கிடைத்திருக்கு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, எங்கள் பிள்ளைகள் திருமண காரியங்கள் யாரும் ஜெபிக்கணும். சிரிச்சாச்சி தேவன் அங்கே இருப்பாராக. கர்த்தருக்கு சோதரன். கர்த்தர் கூட இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினதுக்காக என் தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். 24 வருஷம் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 25வது வருஷத்தையும் கூட கர்த்தர் காண செய்தார். அதற்காக என் தேவனை நான் நன்றியோடு சோதரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தார். அதற்காக இயேசப்பாவுக்கு நன்றி. எத்தனையோ பலவீனத்தின் மத்தியிலும் கூட கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் பலன் தந்து கர்த்தர் என்னை நடத்தி வந்தார். அதுக்காக என் தேவனை நான் நன்றியோடு சோதரிக்கிறேன். 4 பிள்ளைகள் குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணிமணியை போல பாதுகாத்து வந்தார். அதற்காக இயேசப்பாவுக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024 வருடத்தில் கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு 2 மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஒன்று வந்து என்னோடய மகள் சூசனுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் அலைன்ஸ் தேடிட்டு இருந்தோம். நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுற குடும்பம், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற குடும்பத்தை கொண்டு போய் எங்கள் மகளை இணைச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த ஃபேமிலியோட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வந்து என்னோடய மருமகள் வந்து 2020 எங்கள் பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இந்த 2024 கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து மகளுக்கு ஒரு நல்ல பெண் குழந்தையை கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா நன்மைகளுக்காகவும், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் எங்களையும் ஒரு சாட்சியை நிறுத்தியிருக்கிறார். லாஸ்ட் இயர் எனக்கு மேரேஜ் நல்லபடியாக நடக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதே போல் இந்த வருஷம் எனக்கு நல்ல ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்தார். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்தது.
அது எதுவும் இல்லாமல் நல்லபடியாக ஃபேமிலியை வந்து தர்மபுரியிலேருந்து ஈரோடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கிருபை கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். அற்புதம் செஞ்ச ஆண்டவருக்கு கோடான ஸ்தோத்திரம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் என்னை கூட ஒரு சாட்சியை வைத்துள்ளார். நான் கருங்கல்பாளையமில் வந்து டாக்டராக இருக்கேன், கவர்மெண்ட் டாக்டராக. 2017 வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் இன்னும் வரையும் எனக்கு வந்து சர்வீஸ் ரெகுலரைசேஷனே ஆகலை. நம்ம ப்ரேயர் ரெக்வஸ்ட்டில் வந்து எழுதி கொடுத்து அந்த வீக்லேயே வந்து எனக்கு சர்வீஸ் ரெகுலரைசேஷனாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி என் சாட்சியை எடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் ஆராதனையில் வந்து பாஸ்டர் வந்துட்டு சொன்னார், நீங்கள் எந்த காரியம் நடக்காதுன்னு உங்கள் இருதயத்தில் நீங்கள் திட்டமாக தீர்மானமாக நினச்சிருக்கீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். அது தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வீட்டுக்காரர் வேலைக்கே போக மாட்டார், இனி நான் மட்டும்தான் வேலைக்கு போவேன், இனி நாம் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வந்து நடத்த போகிறோம், இனி நம்ம வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து அந்த காரியம் தலைகளாக மாறிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் 2-3 மாதமாக வேலைக்கு போகிறாரு. இனி தொடர்ந்து வேலைக்கு போக முடியாது, கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபிச்சு கொள்ளுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் இந்த இடத்துல சாட்சியாய் வைத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னை 52 வாரமும் முதலாவது ஆலயத்துக்கு வருவதற்கு கிருபை செய்தார். இந்த வருஷம் எனக்கு ஒரு பலத்தின் ஆண்டு. உண்மையாக நிறைய பலவீனங்கள், எனக்கு கால் பிளாடரில் ஸ்டோன் உண்டு, யூட்ரஸில் பிரச்சனை வந்தது, லிவர் ஃபேட் ஆச்சு, எல்லாம் காம்ப்ளிகேஷன் ஆச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிடலை, வார்த்தையை கொண்டு நிறைவேற்றினார், என்னை இம்மட்டும் தாங்கினார், இனிமேலும் நடத்துவார். எந்த பலவீனமும் என்னை தாக்காதபடி அவருடைய பலன் என்னை தாங்கி பூரண சுகத்திற்குள் ஆண்டவர் நடத்தினார். அதே போல் நாங்கள் அடுத்த வேறு வீட்டுக்கு நாங்கள் மாறி வந்தோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா துரத்தப்பட்ட அனுபவம் போல தான் வேறு வீட்டுக்கு வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டியூஷன் எப்படி வருவாங்களோன்னு காத்திருந்தேன். ஆனால் ஏசப்பா கிருபையாக இடம் கொள்ளாத அளவுக்கு டியூஷன் பிள்ளைகளை கொடுத்து தேவன் இந்த வருஷத்தில் என்னை ஆசீர்வதித்து நடத்தினார். அதே போல் இப்போ இந்த வருஷத்தில் CA கேம்புக்கு போவதற்கும் எத்தனையோ தடைகள், பலவீனங்கள், என்னால் வெளியே போக முடியாதபடி ஒரு பெரும்பாடு ஸ்திரீயருடைய பலவீனத்தை இந்த நாட்களில் நான் அனுபவித்தேன். ஆனாலும் ஏசப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா ஒரு நேரம் கூட உம்முடைய ஊழியம் என்னுடைய பலவீனத்தினால நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி நல்ல ஜபத்தோடு போயிருந்தேன். உண்மையாக ஏசப்பா கிருபையாக அந்த கூட்டத்தில் நடுவில் பாஸ்டர் டி மோகனுடைய செக்ஷனில் பார்த்து நான் ஜோம் பண்ணும் பொழுது அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கி நான் நல்ல சுகத்தோட பலத்தோட திரும்பி வருவதற்கு ஏசப்பா கிருபை செய்தார். எல்லா மகிமையும் நான் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜாமக்கார ஜபத்தில் என்னுடைய பலவீனத்திற்காக தொடர்ந்து ஜோம் பண்ணப்பட்டுச்சு. அதை கேட்டு கர்த்தர் இம்மட்டும் என்னை சாட்சியாய் நிறுத்தி ஒரு ஊழியத்திலும் தடைபடாதபடிக்கு தேவன் என்னை நிறுத்தினார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடியனும் கூட ஒரு சிறு சாட்சியை நிறுத்தின தேவாதேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல என்னை என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. கடந்த ஆண்டு வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே பலித்தது. கர்த்தருடைய வலதுகரம் பல நேரங்களில் எங்களுக்காக உயர்ந்தது, பல பராக்கிரமங்களை செய்து எங்களை எல்லா சூழ்நிலைகளையும் நடத்துவதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை ருசிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார். விசேஷமாக குறிப்பாக ஒரே ஒரு சாட்சி மட்டும் இந்த நாளில் இந்த வருஷத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏற்கனவே பசங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா புதுசாக சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டே குறிப்பாக பாஸ்டர் வந்து உபவாச ஜெபத்திலே டெலிவரன்ஸ் ப்ரேயர் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயரை நாங்கள் ஆயத்தப்படுத்தி, ஸோ இந்த தடவை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக காரியங்களை எப்போயும் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு விசேஷமான உபவாச ஜெபத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம். அதை கேட்டு அந்த உபவாச ஜெபத்தில் நானும் கலந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு அந்த நாளில் கிருபை செய்தார். லாஸ்ட் இயர் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய PhD முடித்த விஷயத்தை சாட்சியாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு ப்ரேயர் போயிட்டு இருக்குது. பாஸ்டர் அங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, பல நாட்களாக இருக்கிறது இந்த நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தீர்வை தருவார், ஒரு விசேஷமான காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரன்ஸ் ப்ரேயரில் பாஸ்டர் அந்த மெசேஜ் கொடுத்து முடிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக ப்ரேயர் முடிக்கிற நேரத்தில் ஐ ரிசீவ்ட் அ கால் ஃப்ரம் பாரதியார் யூனிவர்சிட்டி. பாரதியார் யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு ஒரு கால். நான் எடுத்து பார்க்குறேன், நான் நம்பரை சேவ் பண்ணியிருந்ததுனால வெளியில் போய் அந்த கால் அட்டன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட PhD டிகிரி முடித்ததோட டிகிரியை இந்த வருஷம் நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கு இத்தனை நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அழைப்பு எனக்கு வந்தது. நான் உன்னுடைய பாஸ்டர்ட்ட பெர்மிஷன் கேட்டேன். அன்றைக்கி அந்த சாட்சியை சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நம்ம ஆலயத்தையும் ஜெபத்தையும் கனப்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் தாமே மகிமைப்படுகிறாங்க. என்னை நேசித்த உம் அன்பினை நான் மறப்பேனோ, என்னை உயர்த்திய உம் பாத
பாதத்தை நான் விடுவேனோ? என்னை நேசித்த உம் அன்பினை நான் மறப்பேனோ? என்னை உயர்த்திய உம் பாதத்தை நான் விடுவேனோ? இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, 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 நன்றி. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடந்த வருடத்தில் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்தார். ஒவ்வொன்றாய் சொல்வதற்கு நாட்கள் போதாது. என் தேவன் எங்கள் ஒரு பெரிய சாட்சியை நிறுத்தினதுக்காக என் தேவனுக்கு கோடாகோடி நன்றி. நாங்கள் வந்து சூலூரில் பட்டணத்தில் கடந்த வருடத்தில் நாங்கள் வசிச்சிருந்தோம். பையனுடைய ஸ்கூலுக்கு காரியத்துக்காக கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் அவனுக்கு இடம் கிடச்சி ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்போ வந்து எங்கள் மாமியார் அமுதா அவங்க வந்து கடந்த வருடத்தில் வந்து கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. அப்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்தம்பிச்ச நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து இங்கே ரயில்வே ஸ்கூல்லையே வந்து அவன் பையனுக்கு இடம் கிடைக்க கிருபை செய்தார். கேவியிலிருந்து உடனே ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சாச்சு. செகண்ட் டேர்முக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ண கிருபை செய்தார். மகனுடைய படிப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் வந்து அவனுடைய படிப்பை பாதுகாத்தார். எங்கள் மாமியாருடைய இழப்புக்கு அப்புறம் குடும்பத்தில் நிறைய காரியங்களை செய்வதற்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அதன் மத்தியில் ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாக இந்த 3 பிள்ளைகளையும் பார்க்க தேவன் கிருபை செய்தார். எனக்கு 2 மகனும் கடைசி ஒரு மகளும் இருக்கிறா. கணவருடைய வேலையிலையும் என் தேவன் வந்து இந்த வருடத்தில் அவருக்கு சீனியர் செக்ஷன் என்ஜினியராக ப்ரமோஷன் கொடுத்துருக்குறாங்க. கடந்த வருடத்தில் அவர் ஜூனியர் என்ஜினியராக இருந்தார், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். இந்த வருடத்தில் அவர் கொடுத்ததான ஒரு பெரிய ப்ரமோஷனுக்காக தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். அப்புறம் கடந்த வருடத்தில் நாங்கள் அங்கே இருக்கும்போது அங்கே வந்து கேந்திரிய வித்யாலயில் கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ்க்கு வந்து வாண்டட் இருந்தது. அப்போ நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் அங்கே வந்து வேலை கிடைத்தது. கேவியில் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் வேலை செய்வதுங்கிறது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை ஆண்டவர் வந்து நிறைவேற்றினார். நான் வேலை செய்தது 2 மாதங்கள் தான். ஆனாலும் என் தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் 3 பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் என் தேவன் கூட இருந்தார். என் தேவனாய கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு பெரிய காரியங்களை செய்தார். எங்கள் தாய் தகப்பனுக்கும் என் தேவன் பெரிய ஆசீர்வாதமாக இருந்து கடந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருமனை போல பாதுகாத்து எங்களுடைய போக்கையும் வரத்தையும் என் தேவன் பாதுகாத்தார். இந்த மறுபடியுமாய் ஈரோடுக்கே வந்து நாங்கள் செட்டில் ஆகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கான சகல காரியத்தை என் தேவன் நேர்த்தியாய் செய்து முடித்தார். என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சிறு சாட்சியை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கடந்த நாட்களிலே நான் சபையில் அட்டன் பண்ணி கொண்டதை அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பாக துபாயிலே நான் மீண்டும் எனக்கு ஒரு வேலை கிடைத்து நான் அங்கு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கே நான் கடந்த 1.5 வருடங்களாக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கேன். 1 வருடமாக ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த கம்பெனி திடீரென்று நஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்கிற எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற அநேக பேருக்கு சம்பளம் இல்லாத ஒரு நிலைமை உண்டானது. வெளிநாட்டில் நான் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக எனக்கு சம்பளம் கிடைக்காமல் அந்த கம்பெனியில் நான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அநேக பண கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் ஒரு குறையின்றி என்னை அந்த தேசத்தில் வழிநடத்தினார். அதே போல் அந்த 5 மாதங்கள் கடந்து இம்மீடியட்டாக இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அந்த பணம் இந்த மாத சம்பளம் இல்லாத சூழ்நிலையிலும் ஒரு குறைவின்றி தேவன் என்னை வழி நடத்தினார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தினேன். அதே போல் என் குடும்பத்திலே என் மகளுக்கு கடந்த வருடத்திலே ஒரு மெடிக்கல் காலேஜிலே இடம் கிடைக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். அதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து தேவன் சந்திக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். அதற்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அதே போல் என்னுடைய
பையனோட வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு டீப் வெயின் த்ராம்போசிஸ் டிவிடி என்ற ஒரு நோய் இருந்தது. அவனுடைய இரத்த நாளங்களில் அடைப்பு காணப்பட்டது. அது கடந்த நாட்களில் அதற்குரிய மருந்துகளும் மாத்திரைகளும் எடுத்துக்கொண்டிருந்தான். அப்போ இந்த வருடத்தின் ஒரு அக்டோபர் மாதம் போல் திரும்பி அந்த ஒரு டெஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த அடைப்புகள் எதுவும் இல்லாதபடிக்கு பரிபூர்ணமாக சுகமடைய, இன்னும் அதற்குரிய மருந்துகள் எதுவும் தேவையில்லை என்று டாக்டர் சொல்லும்படியாய் அந்த ஒரு கிருபையை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவருடைய அநேக அற்புதங்களை தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே மகிமை அடைவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வருடமாக போன வருடம் முழுதும் ஆண்டவர் கிருபையால் பாதுகாத்து வந்தார். அதை எல்லா தேவைகளையும் சந்தித்தார். பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். எந்த விதத்துலையும் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் எங்களோடு கூட இருந்ததுனால இன்றைக்கும் சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். நாங்கள் ஜெபித்த பொழுது தேவைங்கன்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். கர்த்தருக்கு கொடான கொடி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் ஊருக்கு கிளம்பியிருந்தோம். போகும்போது பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். இடையில ஒரு பஸ் மோதுற மாதிரி வந்துருச்சு. என் பையன் பார்த்துட்டு மோத போகுதுன்னு சொன்னான். ஏசுவின் ரத்தம் செய்யும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது கரெக்டாக அந்த இடத்துல நான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது சாப்பாடு வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு அசந்து தூங்கிட்டேன். அதை அப்படியே பிடிச்சிட்டு அன்றைக்கி கேஸ் ஃபுல்லாக இருந்தால் வெடிச்சிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கேஸும் தீர்ந்து போயிடுச்சு. கர்த்தருக்கு தான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு சைக்கிளில் கால் விடும்போது புண்ணாயிடுச்சு. அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்காக எனக்கு ஏசப்பா சரி பண்ணிட்டாரு. நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருஷத்தில் எனக்கு என்னோட 2வது குழந்தை நார்மல் டெலிவரியில் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு யாரோட உதவி இல்லைனாலும் இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறதுக்கு கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலையும் என் கூட இருந்து பாதுகாத்து என்னை வழி நடத்தினாருக்கா கர்த்தருக்கு நன்றி செலுத்தி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நெஞ்சு வலி இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் ஏசப்பா கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். ஏசப்பா நான் இனி டாக்டர்கிட்ட அடிக்கடி போக மாட்டேங்க ஏசப்பா, எனக்கு நீங்கள் தான் சுகத்தை தரணுங்க ஏசப்பா அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏசப்பா கிட்ட. ஏசப்பா எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தாரு. ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. இந்த வருஷத்தில் எங்கள் குடும்பத்தை போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாத்தார். ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2024 ஏசப்பா எனக்கு செஞ்ச நன்மைகள் ஏராளமாக இருக்குது. நான் போன வருஷம் ஏப்ரல் இருந்து ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நைட்டு ஏசப்பா அந்த நாளில் எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, என்னெல்லாம் நன்மைகள் செஞ்சுருக்காங்கன்ட்டு எனக்கு ஞாபகத்தில் வருது. ஸ்பெசிஃபிக்காக உள்ளது நான் நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட விடாமல் எல்லா நாளும் நான் பண்ணேன். அதில் டிசம்பர் 31 நான் கடைசியில் எல்லாமே கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 470 இருந்துச்சு. 470 விஷயங்கள் நான் நோட் பண்ணி வச்சது. நான் நோட் பண்ணாமல் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏசப்பா எனக்கு செஞ்சது. ஒவ்வொரு செகண்டு கூட நான் உயிரோடு இருக்கிறது அவரோட பெரிதான கிருபை. அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்னா எவ்வளோ நாள் பக்கம் எவ்வளோ ஆண்டுகள் பக்கம் இதெல்லாம் ஐடியாவே இல்லை. எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்கிறது, அவரை துதிக்கிறதுலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வருஷம் கற்றுக்கிட்டேன். அது பர்சனலி எனக்கு ஸ்பிரிச்சுவலாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு விஷயத்தில் கூட சோர்ந்து போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் திருப்பி என்னெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் ஏசப்பா நம்ம செஞ்சது அப்படின்னு நான் பார்க்கும்போது நிறைய சின்ன விஷயங்களும் இருக்கும். இப்போ நான் பசிக்கிட்டேன்னு இருந்திருப்பேன். அப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு இது எங்கே இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டிருப்போம். அதெல்லாம் நான் எழுதி வச்சுருப்பேன். அது ஏன்னா ஏசப்பா தான் அவங்கள அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் கூட பார்த்து நமக்காக செஞ்ச ஏசப்பா இவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம கைவிட்டுருவாரா அப்படின்னு அவர் மேலே ஒரு நம்பிக்கையும் அன்பும் அதிகமாக எனக்கு க்ரோ ஆச்சு போன வருஷத்தில். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா நான் சாட்சியில் நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு டைம் நான் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம எல்லாம் கவுண்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இயர் சாட்சி சொல்லும்போது நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு நான் எப்பயுமே நினச்சி வச்சுருந்தேன். ஸோ கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்போது நான் யோசிக்கும் போது ஏசப்பா நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு, நம்ம திருப்பி அவருக்காக ஏதாவது செஞ்சுருக்கோமா அப்படின்னு யோசிக்கும் போது அது ரொம்ப கம்மி. செய்ய வேண்டியது செஞ்சுருக்கோமா அப்படின்னு யோசிச்சா கூட எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்படி பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் ஏசப்பா அவருக்காக நான் ஏதாச்சும் செய்ய எனக்கு கிருபை தரணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அது கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதில்லை. இப்போ நான் அடுத்த வருஷம் சாட்சி சொல்லும்போதும் நான் இவ்வளோ செஞ்சேன் அப்படின்னு
என்னுடைய பெருமைக்காகவோ என்னால் முடிஞ்சதோ அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு ஏசப்பா தான் கிருபை தரணும். அவரோட ஆவியானவருடைய கிருபைனாலும் பலத்தினாலும் மட்டுமே அதை என்னால் செய்ய முடியும். அதுதான் இந்த வருஷத்துலோட ஒரு பெரிய ப்ரேயர் எனக்கு. அண்ட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு இங்கே ஈரோடு வந்திருந்தப்போ நான் நிறைய இன்டர்ன்ஷிப் என்னுடைய கவுன்சிலிங் கோர்ஸோடைய ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நான் நிறைய பேரை மீட் பண்ணி கவுன்சிலிங் செஷன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன் இந்த டைமில் நாங்கள் வந்திருக்கப்போ. ஸோ எங்களுக்கு டார்கெட் வந்துட்டு 120 செஷன்ஸ் நாங்கள் பண்ணணும். அதில் நான் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கப்போ அட்லீஸ்ட் நான் 70 நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 70 ஒரு டார்கெட்டாக நான் வச்சு நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாள் ஓகேஸோட ஹெல்ப் கேட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் கடைசி நாள் முடிக்கும் போது எனக்கு 71 இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு இந்த வருஷத்துக்கான ஒரு சாட்சி. இது வந்துட்டு இந்த வருஷத்தில் நமக்கு ப்ராமிஸ் படி நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்யக்கூடிய ஏசப்பா நமக்கு. ஸோ நான் 70 என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு, 71 நான் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு திருப்பியும் ஏசப்பாக்கு மகிமை. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஏசப்பா செய்கிற விஷயங்களை வந்துட்டு ஒவ்வொன்றும் நோட் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் நமக்கு செய்கிறது ஸ்டாப்பே பண்ண மாட்டார், அதிகமாக தான் செய்வார். அதை நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணுவேன். யூஸ்வலாக போன வருஷம் வந்துட்டு ஒரு சில நாள் நான் விட்டுட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 5 இல்லைனா 10 நாளுக்கு சேர்த்து எழுதுவேன், யோசிச்சு எழுதுவேன். அப்போ நிறைய நம்ம வந்துட்டு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் நான் எடுத்துருக்க டெசிஷன் ஒவ்வொரு நைட்டு நான் மிஸ் பண்ணாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அடுத்த வருஷத்துக்கு லிஸ்ட் இன்னும் பெருசாக வரும் கண்டிப்பாக. அது ஏசப்போட நான் மைமைக்காக நான் சர்ச்சுக்கே சாட்சியாக சொல்லணும். நிறைய பேருக்கு அது சாட்சியாக சொல்லி அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு ஏசப்பா பற்றி அவங்க இன்னும் அதிகமாக அறிஞ்சிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கற்றுக்கிட்டு விசுவாசிக்கிறேன். கத்தோடைய நமக்கு மாத்திரம் மைமை. எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை செய்தவரை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரை, எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை செய்தவரை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரை, ஆயுள் காலமெல்லாம் ஆவியில் நிறைந்து பாடிடுவேன். எந்த காலத்திலும் நன்றி மறவாமல் துதித்திடுவேன். ஆயுள் காலமெல்லாம் ஆவியில் நிறைந்து பாடிடுவேன். எந்த காலத்திலும் நன்றி மறவாமல் துதித்திடுவேன். நன்றி ஐயா என் இதய ஏசையா, நன்றி ஐயா என்னை கவர்ந்த ஏசையா, நன்றி ஐயா என் இதய ஏசையா, நன்றி ஐயா என்னை கவர்ந்த ஏசையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் இங்கே ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வேலை நிமித்தமாக 2023 வருஷம் எனக்கு திருப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. கண்டிப்பாக ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்ல. திருப்பூர் நான் போயிட்டுருந்தேன். பட் அந்த ட்ராவல் தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. என்னை பார்க்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நாங்கள் வந்துட்டு எப்போ இந்த பக்கம் வர போகிறீங்க, நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லுவாங்க. பொதுவாக பேங்க்கில் உங்களுக்கு தெரியும், குறைஞ்சது 3 வருஷம் இல்லாமல் பொதுவாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது. அட்லீஸ்ட் 2 வருஷமாக அது ஆயிருக்கணும். இப்போ நான் போய் 1 வருஷம் கூட அது கம்ப்ளீட் ஆகாத ஒரு சூழ்நிலையில் இவங்க சொல்கிறது எல்லாம் நான் ஓகே ப்ரே பண்ணுங்கன்னு நானும் சொல்லிக்குவேன். பட் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற இந்த நம்பிக்கை எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எனக்கு இந்த வருடமே அங்கே நான் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு பவானிக்கு ஆண்டவர் கிருபையாக ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய ட்ராவல் டைம் ஹாஃபாக குறைஞ்சிருச்சு. நாங்கள் என்ன ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்தோமோ அதை ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கார். கர்த்தருடைய எங்களை வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யுங்கிற என்னுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் நல்ல ஒரு கடந்த சில நாட்களாக நாங்கள் இந்த அதிகாலை ஜெபத்துக்கு நாங்கள் கலந்துக்கிட்டதுலேருந்து எங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்குது. எங்கள் கணவர் வந்து துணிக்கடை மாதிரி சின்னதாக ஒரு கட்டில் கடை தான் அது ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாகவே எங்கிட்ட ஒரு சின்ன அளவு கூட ஒரு நகை இருந்ததே இல்லை. கர்த்தர் எனக்கு இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்துக்கிட்டதுலேருந்து கர்த்தர் எனக்கு வந்து ஒரு 2 பவுண்டில் ஒரு செயின் கொடுத்துருக்குறாரு.
அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வருடம் எனக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ரொம்ப உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நான் இதனால் ஒரு மாதம் நான் சர்ச்சுக்கே வரல. அப்புறம் பிப்ரவரி மாதம் வந்து திருவிருந்து எடுக்கிறதுக்காக நான் சர்ச்சுக்கு வந்தேன். பாஸ்டாமா என்னை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இன்னும் உடம்பு ஃபுல்லாக அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணி அந்த திருவிருந்து கொடுத்தாங்க. அடுத்த தடவை நீங்கள் வரும்போது சுகத்தோடு வருவீங்கன்னு சொல்லி எனக்காக கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. நானும் அதே மாதிரி ஜெபிச்சுட்டு போனேன். கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இப்போ நல்ல விடுதலை கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னும் அந்த தழு மட்டும்தான் இருக்குது. அதுவும் சீக்கிரம் மறையும் நான் நம்புகிறேன். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் வண்டியில் ஒரு தடவை நான் போகும்போது வேலைக்கு வண்டியிலேருந்து ஒரு வண்டியோட மோதி நான் கீழே விழுந்துட்டேன். ஆனாலும் எனக்கு எந்த அடிப்படலை. கர்த்தர் என்னை காத்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரை என்னை காத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் போக்கிலே வரத்திலே பாதுகாத்தார், அதற்காக நன்றி. நாங்கள் வண்டியில் போகும்போது ரோட்டில் பாம்பு வந்துருச்சு. வருதுங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி வண்டி இது பண்ணிட்டு போகும்போது கீழே விழுந்து ஆனாலும் எனக்கு எந்த ஒரு காயமாகாமல் தான் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நான் சமைக்கலாம் அப்படின்ட்டு சாட்டர்டே அன்னைக்கு சமைக்கலான்னு பாத்திரம் வைக்கும்போது ஒரு இன்ட்யூஷன் தோண்டிகிட்டே இருந்தது, நீ மண்பானையை வையே, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணாம், மண்பானை வையே. நானும் சரின்னு சொல்லிட்டு மண்பானை வச்சுட்டு வந்துட்டோம். மண்பானையில் சமைச்சிட்டு அன்றைக்கி சாட்டர்டே இருந்தனால நாங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்போ வந்து அப்பா போய் மத்தியானம் குழம்பு சூடு பண்ணும்போது அதை ஆஃப் பண்ணாமல் மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. 2 மணிக்கு வச்சுட்டு போன குழம்பு 4:30க்கு தான் வந்து ஆஃப் பண்ணாங்க. பார்த்தா குழம்பெல்லாம் சுண்டி போய் அந்த சட்டியெல்லாம் ரொம்ப தீஞ்சு போயிருந்தது. இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வச்சுருந்தேன் அப்படின்னா வெடித்து என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. ஏசப்பா எங்களை வந்து அப்படியா தப்பு வித்தார். அதற்காக நன்றி. அடுத்தது ஒரு நாள் நான் மதியானம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கும்போது, எப்பவுமே காலேஜ் போயிட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து படுப்பேன். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நான் ஃபேனை போட்டுட்டு உள்ளே ட்ரெஸ் மாற்ற போனேன். ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து வெளியே பார்க்குறேன், ஃபேன்லேருந்து தீப்பொறியாக வந்துட்டு இருந்தது. அது எனக்கு என்னடா நான் மட்டும் தனியாக இருக்கேன், ரொம்ப பயமாக இருந்தது. தீப்பொறியாக வந்து ஃபேன் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இதே நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஃபேன் போட்டு படுத்திருந்தேன் அப்படின்னா அந்த தீப்பொறியெல்லாம் என் மேலே விழுந்திருக்கும். ஏசப்பா அந்த விதத்தில் என்னை பாதுகாத்தார், அதுக்காக நன்றி. எக்ஸாம் ரிசல்ட் அப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. நான் கண்டிப்பாக அரியர் தான் வைப்பேன், ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஏசப்பா வந்து நான் ரிசல்ட் பார்க்கும்போது என் கை காலெல்லாம் ரொம்ப சில்லுனாச்சு. கண்டிப்பாக அரியர் தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ரிசல்ட்டே ஓப்பன் பண்ணேன். ஆனால் எல்லாத்துலேயும் ஏசப்பா பாஸ் ஆகி டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகி ஏசப்பா கிருபை தந்தார். அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி. ஆண்டவருடைய கிருபையினால் கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்தார். கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் கிருபை தாங்கினது, நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல் கடந்த செப்டம்பர் மாதம் என் பைக்கை வெளியே நிப்பாட்டிட்டு போயிருந்தேன். அதை ஒருத்தர் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அதை எடுக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அதுபோல் அக்டோபர் மாதத்தில் நாங்கள் பைக்கில் வந்து கொண்டு இருக்கும்போது எதிர ஒரு பைக்காரை வந்து அடித்து நான் என்னோடய ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டோம். ரைட் சைடு விழுந்திருந்தோம்னா பஸ்ஸில் அடிபட்டிருப்போம், லெஃப்ட் சைடு விழுந்திருந்தால் டிவைடரில் அடிபட்டிருப்போம். ஆனால் கர்த்தர் எந்த ஒரு சேதமும் அணுகாமல் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது மட்டுமல்ல, கல்லூரியில் கர்த்தர் ஆண்டவர் பல விதங்களில் உயர்த்தி வைத்திருக்கிறார். குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வருடமெல்லாம் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தார். எங்களுக்கு எந்தவித நாசமோசங்களும் நேரிடாதபடி போக்கிலே வருத்திலும் அவருடைய கரம் எங்களை தாங்கி வழி நடத்தினது. கடந்த வருடத்தில் வாக்குத்தத்தின் வசனத்தின்படி கர்த்தருடைய கரம் உயர்ந்து இருக்கிறது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் எங்களை உளவாய் நேசித்து எங்களை பாதுகாத்து வந்தார். அவருடைய அன்பை விட்டு விலகாதபடி என்னை தாங்கி வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு வாரமும் நான் வரும்பொழுதெல்லாம் மிகுந்த பலவீனத்தோடு வருவேன். ஆனால் ஆலயத்தில் வந்து அந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது என்னுடைய பலவீனங்கள் அப்படியே நீங்கி போகும். கர்த்தர் அப்படியாக என்னை பலப்படுத்தி அவருடைய வசனத்தினால் என்னை ஒவ்வொரு வாரம் ஆற்றி தேற்றி வருகிறார். மனவேதனையோடு வந்தாலும் போகும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு போகும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார். கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் கர்த்தர் என்னை கடன் வாங்காதபடி என்னை மீதம் எடுக்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். 2000 ரூபா கூட என்னால் வாடகை கட்ட முடியாது.
இப்பொழுது நான் 4000 கொடுத்து வாடகை என இருக்கும்படியாக தேவன் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய ஏக்கம். அந்த ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. எனக்காக சபையாரும் ஊழியக்காரும் ஜெபிக்கும்படி கேட்டு இது சரி சாட்சி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். டெய்லர் வேலை செய்கிறேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி அப்படியே எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு நடந்து வந்து படிக்கட்டில் 3வது மாடியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். எந்திரிச்சு வரும்போது கீழே விழுந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த நைட்டுமும் விடிகாலம் 3 மணிக்குள்ளே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார். எந்திரிச்சு நடக்க முடியல. நைட்லாம் எந்திரிச்சு நடக்க முடியாமல் அழுதுட்டு ஜவும் பண்ணிகிட்டே இருந்தேன். 2 மணிக்கு என்னை எழுப்பிவிட்டார். எழுப்பிவிட்டு நான் ஜவும் பண்ணதுக்கப்புறமும் எந்திரிச்சு நான் ஜவும் பண்ணிட்டு நடந்தேன். உடனே நடக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கூட அந்த விழுந்த ஒரு அடியில் கூட எனக்கு அந்த இதே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோடானு கோடி நன்றி. போன வருஷம் என் குழந்தைக்கு ஞானஸ்தானம் ஏசப்பா கொடுத்துருக்காரு. அவனே வந்து அம்மா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னங்காட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோட சுத்தம் இருந்தால் தான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்னு சொன்னார். பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டருக்கு கோடானு கோடி நன்றி சொல்லிக்கிறேன். ஏசப்பாவுக்கு நன்றி. ஏசு ராஜாவுக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய பெரிதான கிருபை. உங்கள் முன்னால் என்னுடைய சாட்சியை சொல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கடந்த வருடம் 2024 இதே மாதம் ஜான்வரி 23 அப்போ ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போ கர்த்தருடைய கரம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாமல் அவருடைய கரம் என்னை இப்போ உங்கள் முன்னால் நின்று சாட்சி சொல்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த நாங்கள் ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு பஸ்ஸு பின்னால் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்படி விழுந்தோன்னு தெரியல. சடனாக விழுந்து நானும் இன்னொரு சகோதரி வந்து என் பின்னால் உட்காந்துருந்தாங்க. நான் அப்படியே விழுந்து அந்த பஸ்ஸுக்கு பின்னால் வீல்கிட்ட போயிட்டேன். ஆனால் கொண்டு போன பேக்கில் வந்து பைபிள் இதெல்லாம் வச்சுருந்தோம். ப்ரேயர் முடிச்சு தான் நாங்கள் போனோம். அப்போ அந்த பேக்கில் உள்ள பைபிள் இதோடு சேர்ந்து அந்த பின் சக்கரத்தை நல்லா பிடிச்சிக்கிருச்சு. என் காலில் வந்து லைட்டாக ஏறிடுச்சு. ஆனால் பார்க்கும்போது அந்த பேக்கு வந்து இருந்தனால முழுமையாக பைபிள் இருந்தனால என்னுடைய கால் மேலே ஏற விடாமல் அது பிடிச்சி இருந்துச்சு. அப்போ எனக்கு கர்த்தர் உணர்த்தினார், நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எனக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாமல் அந்த ஆபத்திலிருந்து என்னை விலக்கி மீட்டெடுத்தார். எனக்காக சபையில் டெய்லி ஜெபிச்சுக்கிட்டாங்க. அதே போல் நம்ம பாஸ்டர் ஃபேமிலி, ELG ஃபேமிலி ஒவ்வொருவரும் எனக்காக பாரப்பட்டு ஜெபிச்சாங்க. விரைவிலேயே நான் வந்து குணமடைஞ்சு கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்த எனக்கு கிருபை செய்தார். இது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் என்னென்ன தேவைகளோ எல்லாம் நேர்த்தியாய் செய்திருக்கிறாரு. நீண்ட நாட்களாக தேவைப்பட்ட பொருட்கள்லாம் அது வாங்க கிருபை செய்தார். எங்களுக்கு வர வேண்டிய பணம் கிடைக்க செய்தார். அதே போட்ட சுகவீனப்பட்ட நேரங்கள்லாம் கர்த்தருடைய கரம் எங்களை மகிமையாக தாங்கிற்று. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்ற வார்த்தையின்படி 2024 ஃபுல்லாக கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தியதை நானும் என் குடும்பமும் உணரச் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அடியனை சாட்சியாய் நிறுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறேன். நான் கூட ஒரு டிஜிட்டல் மிக்சர் வாங்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் அதை எனக்கு லகுவாய் அதை வாங்க கிருபையாய் உதவி செய்தார். ஆனால் அனலாக் வாங்குறதா டிஜிட்டல் வாங்குறதான்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறப்போ கர்த்தர் நல்ல மிக்சராய் அதை கொடுக்க உதவி செய்தார். அதை ஆண்டவருக்கு கொடுத்ததற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பஞ்சத்தின் காலத்தில் காகங்கள் அனுப்பி போஷித்தீரே, பஞ்சத்தின் காலத்தில் காகங்கள் அனுப்பி போஷித்தீரே, எலியாவின் தேவன் நீரே, எங்களை நடத்தினீரே, தேவைகள் சந்தித்தீரே, தேவைகள் சந்தித்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
வருஷம் ஏசப்பா வந்து 85%ஓட 12th முடிக்க ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. ஸோ வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து எனக்கு 168 இருந்துட்டு ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. ஸோ நல்ல கட் ஆஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமான கட் ஆஃப்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல கட் ஆஃப் கொடுத்தாரு. ஸோ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் வந்து 20 காலேஜ் வந்து சூஸ் பண்ண சொன்னாங்க. நான் வந்து செகண்ட் ரவுண்ட்னால ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டுருக்கும் போதே சூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் படி பார்க்கும்போது நான் சூஸ் பண்ண 20 காலேஜில் 15 காலேஜில் வந்து சீட் இல்லாமல் போச்சு. ஸோ வந்து நான் அப்போ வந்து ரொம்ப ப்ரே பண்ணேன், ஏசப்பா எனக்கு சீட் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல, ஏசப்பா நீங்கள் எனக்கு ஒரு சீட்டை வந்து ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணேன். அதேபடி எல்லோரும் அப்பாவோட காலேஜில் எல்லாத்தையும் கேட்க உதவி செஞ்சாங்க. கேட்டு அப்புறம் சாய்ஸ் போடும்போது 10 காலேஜ் போடக்கூடாது, நிறைய போடணும்னு சொன்னனால 41 காலேஜஸ் வந்து சாய்ஸில் போட்டேன். ஸோ வந்து அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி போட ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மண்டே 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு டிஸ்கஷன் அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி வந்து ஃபஸ்ட்டில் போட்டேன். EEE மட்டும்தான் நான் போட்டேன். ஸோ வந்து காட்ஸ் கிரேஸ் ஃபஸ்ட்டே வந்து எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி ஏசப்பா கிடைக்க உதவி செஞ்சாங்க. ஸோ வந்து அன்னைக்கு என்ன அப்படின்னா காலைல அம்மா மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்மா இருக்கும்போது 3001 அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி அப்படின்னு வந்தோடனே எங்கள் அம்மா சொன்ன மொதல் வார்த்தை, அப்பா ஃபீஸ் ரொம்ப கம்மிடா சாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா குதிச்சுட்டே சொல்லும்போது எனக்கு ரொம்ப அழுகவும் முடியல, சிரிக்கவும் முடியல, அந்த ஒரு டைமில் இருந்தேன். ஸோ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது அப்பா கிளாஸில் இருந்தார். ஸோ எக்ஸ்கியூஸ் கேட்டு ஃபோன் எடுத்து பேசும்போது அவளால் பேசக்கூட முடியல. அந்தளவு வந்து ஏசப்பா எங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சார். ஸோ அந்த டைமில் வந்து ஜோசும் தான் அப்போ வந்து ஏசப்பா எங்களை இவ்வளோ நேசிக்கிறீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணோம். பாஸ்டர் வந்து ரொம்ப ப்ரே பண்ணாங்க, ஏசப்பா உன்னை நேசிக்கிறனால உனக்கு இந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். திருச்சினா என்னன்னு கூட தெரியாது, அந்த ஊரில் போய் ஏசப்பா இருக்க உதவி செஞ்சாங்க. அந்த திருச்சியில் வந்து ஹாஸ்டல் எப்படி அப்படின்னா ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்குமே வந்து 2.5 கிலோமீட்டர் டெய்லியும் நடந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் தேவன் வந்து என்னோட இருந்தார். அதை நான் ஒவ்வொரு டைமும் ஃபீல் பண்ணேன். ஏசப்பா எனக்கு கிருபை பாராட்டினார். அதோட இந்த வருஷத்தில் நான் ஞானஸ்தானம் எடுக்கவும் ஏசப்பா எனக்கு கிருபை பாராட்டினார். அது வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். அது எப்படி அப்படின்னா பாஸ்ட் ஆண்டிகிட்ட கூட சொன்னேன், ஆண்டி நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆண்டி எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிது அப்படின்னு சொன்னப்போ ஆண்டி சொன்னாங்க, இது வந்து ஏசப்பா ஒன்று வந்து ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால தான் உனக்கு இதெல்லாம் நடக்குது, உனக்கு ஒவ்வொரு நன்மையாக உனக்கு கிடச்சிட்டு வருது, அதை நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம், அதை நீயும் பார்ப்ப கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லும் போது எல்லா நன்மையும் ஒவ்வொன்றா எனக்கு திறக்கிறத நான் என் கண்ணால் பார்க்க ஏசப்பா எனக்கு கிருபை பாராட்டினார். அதுக்காக நான் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஏசப்பா எனக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்ட அனைத்து மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனது மகன் 2023 நல்ல கீபோர்டு வாசிக்க தெரிந்த ஒரு மகன். ஆனால் அவனுக்கு வாங்கி கொடுப்பதற்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அவன் 23 அதை விட்டு வெளியில் வரும்பொழுது திரும்பி வாசிப்பதற்கு ஒரு பழகிறதுக்கு கூட அவன்கிட்ட போர்டு கிடையாது, ஒரு சின்ன போர்டு தான். ஆனாலும் அவனால் அது வாசிக்க மாட்டான். எனக்கு பெருசு தான்ப்பா வேணும்னு சொல்லி அவன் ரொம்ப ஆதங்கத்தோடு எடுத்துக்கொண்டான். நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியல. ஜபத்தில் வைப்போம் தம்பி, எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும், கர்த்தர் வாங்கி கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் இடையில பழசாவது வாங்கி தரேன், செகண்ட் ஹேண்டில் ஒவ்வொன்றா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அப்போ கூட நான் பாஸ்டர் சொன்னேன், ஒரு 20,000 நீங்கள் எதிர்பார்த்த கூட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அவன் அதை வாங்குறதுக்கு மறுத்துட்டான். அவன்கிட்ட சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன், எத்தனைடே சொன்னேன், கேட்கவே இல்லை. ஆனால் ஜபத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம், ஜாமக்கார ஜபத்தில் கொடுத்தோம், எல்லாரும் ஜெபித்தார்கள் அதுக்காக. ஆனால் ஆண்டவர் அவன் எப்படி அவன் மனதில் எண்ணினானோ ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு நான் புதுசாக தான் வாங்குவேன், இந்த போர்டு தான் வாங்குவேன்னு சொல்லி ரொம்ப உறுதியான ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அவன் எதிர்பார்த்ததை விட தேவன் அவனுக்கு நல்லதாக, அவன் புதிய மாடலாகவும் தேவனோடு வாங்கி கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி மகிமை செலுத்து. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கூட நன்றி. அதாவது லாஸ்ட் இயர் நான் சாட்சி சொன்னேன், வேலை கிடச்சதுன்னு சொல்லி சாட்சி சொன்னேன். இப்போ இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தின்படியே வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, ப்ரொமோஷன் லெட்டர். என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ரொமோட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்துச்சு. யூஸ்வலாக யாருக்குமே 1 இயருக்குள்ளே தரமாட்டாங்க. அட்லீஸ்ட் 2.5 இயர்ஸாவது ஒர்க் பண்ணணும் கம்பெனியில், அதுவும் ப்ராஜெக்டில் 2 இயர்ஸாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆக முடியும். பட் நான் வந்து ப்ராஜெக்டில் 4 மந்த்ஸ் கூட இல்லை. பட் இப்போ வந்து நான் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. கர்த்தர் தான் உயர்த்தியிருக்காரு. கர்த்தருக்கே மகிமை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் இந்த குடும்பத்திலேருந்து வந்தாலும் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் எங்களை தேவ கிருபையினால் இந்த சபையில் நிலைநாட்டி வச்சுருக்கா. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வலதுகரம் எங்களுக்காக உயர்ந்தது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்தது. என்னுடைய மகன் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினா. என்னுடைய சந்ததியை கர்த்தர் தொட்டார். அதற்காக நான் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றி செலுத்துகிறேன். விசேஷ விதமாக இந்த நாளில் எங்களுக்கு வந்து பணம் தேவையாக இருந்துச்சு. ஒரு மெஷின் கண்டிப்பாக வாங்கணுமா இருந்துச்சு. அந்த நாளில் காலையில் அதிகாலை ஜபத்தில் பாஸ்டர் வந்து கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் அந்த பாட்டை பாடிட்டே இருந்தாங்க. 5 மணி ஜபத்தில் வந்து பாஸ்டர் பாடிட்டே இருந்தாங்க. அப்போ நானும் ஆண்டவரே அந்த கிரகிக்க முடியா காரியத்தை அந்த பாட்டை நானும் அந்த நாள் ஃபுல்லாக பாடிட்டே இருந்தோம். அப்போ எங்களுக்கு வந்து ஒருத்தவங்கள்ட்ட நாங்கள் எப்போவோ பணம் 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடம் வாங்கியிருந்தோம். அந்த நாளில் எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, நீங்கள் வந்து உங்களுடைய பணத்துக்கு நீங்கள் போட்டதான பணத்துக்கு அதுக்குரிய வாங்கிக்கோங்க, அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் 2 லட்சம் போட்டோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். சரி எவ்வளோ வரப்போகுது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 லட்சம் கொடுப்பாங்க. நமக்கு அதுக்கான எவிடன்ஸு எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. நாங்கள் இடம் வாங்கினதுக்கோ அவங்க பேர்லேயே வாங்கினாங்க. எங்கள்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க கூப்பிட்டு 15 லட்ச ரூபாயை எங்கள் கையில் கொடுத்தாங்க. கர்த்தர் பெரிய காரியம். அந்த நாளில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய வாகனத்தையும் எங்களுக்கு இந்த வருஷத்தில் வாங்கி கொடுத்தார். நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். அதன்படியாக எங்களுக்கு ஒரு நல்ல வாகனத்தை வாங்கி கொடுத்தார். அப்புறம் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வலதுகரம் எங்களுக்காக உயர்ந்து எங்களுக்கு ஒரு 6வது பிரான்ச்சை கர்த்தர் கொடுத்தார். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். நாங்கள் 1 ரூபா கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணலை. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு வந்து நிறைய அந்த காரியத்தில் 6வது பிரான்ச்சை ஓப்பன் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சார். இந்த வருஷத்தில் எல்லா போக்கில் வரத்தில் எங்களோடு கூட இருந்து நிறைய ஒரு எல்லா விதத்துலேயும் ஆக்சிடெண்ட் இல்லாமல் படிக்க பாதுகாத்து கொண்டார். எங்களுடைய வாகனங்களில் அதிகமாக நாங்கள் வாகனங்களில் ட்ராவல் பண்ணுவோம். நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் நான் லாங் ட்ராவல் பண்ணணும் 2 வீலரில். அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருந்தார். இந்த வருஷத்தில் பாப்பாவுடைய விஷயத்தில் நிறைய பாதுகாப்பு, படிப்பு, பாப்பா நல்ல ஒரு டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆக கர்த்தர் உதவி செஞ்சார். காலேஜ்லேயே நல்ல ஒரு மாணவின்ற ஒரு பேர் எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். எல்லா மகிமையும் கனமும் கர்த்தர் ஒருவருக்கு மாற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா லாஸ்ட் இயர் ஃபுல்லாக எங்கள் குடும்பத்தை வந்து அற்புதமாக வழிநடத்திட்டு வந்தாங்க. எல்லா போக்கில் வரத்துலேயும் பாதுகாத்தாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் எங்களை அற்புதமாக நடத்தினாங்க. ஏசப்பாவுக்கு வந்து எங்களை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினாங்க. கரெக்டாக ஜூன் மந்த்து நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அப்பா வந்து என்னையும் பாப்பாவையும் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்போ நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது நாங்கள் லாங் வியூ தான் பார்த்தோமே தவிர ஷார்ட் வியூ நாங்கள் சரியாக பார்க்கல. பார்த்திங்கன்னா நாங்கள் லாங் வியூவில் பார்த்தா எதுவுமே வராது, எந்த ஒரு வெஹிக்கிளும் வராத மாதிரி தான் இருந்தது. பக்கத்தில் கிட்டத்தில் பார்த்தா ஒரு கார் வந்துட்டு இருந்தது. நாங்கள் அதை சரியாக நோட்டீஸ் பண்ணல. அப்புறம் நாங்கள் அது வந்து எங்களுக்கு கிட்ட வந்துருச்சு, எங்கள் மேலேயே மோதிருச்சு. நாங்கள் ஒரு நிமிஷம் என்ன நினச்சிட்டோன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஏசப்பா இல்லை, நான் உங்களை வழி நடத்துவேன்னு சொல்லிட்டு அடித்ததில் எங்களோட வண்டி வந்து அப்படியே ஒரு சைடு லாக் ஆயிடுச்சு. அப்பாவும் எது விழுகல, நான் அப்பாவை இப்படி பிடிச்சிட்டேன். பாப்பாவை இறங்கிட்டா. எதுவுமே வந்து அது வந்து மோதின ஸ்பீடில் விட்டு அடிச்சிருந்ததுன்னா என்ன ஆகுன்னு கூட இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஏசப்பா எங்களை அற்புதமாக வழி நடத்தினாங்க. எந்த ஒரு சின்ன காயம் இல்லாமல் எங்களை இது பார்த்தாங்க. எங்களுக்கு லைட்டாக கையில் மட்டும் லைட்டாக அடிபட்டுச்சு. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் 3 பேரோட ஜீவனை அற்புதமாக காப்பாற்றினாங்க. நாங்கள் இதுக்கு என்ன நன்றி கடன் ஏசப்பாக்கு நாங்கள் செய்ய போகிறோன்னு தெரியல. அந்த அளவுக்கு எங்களை ஜீவனை பாதுகாத்தது இதை விட என்ன ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு இருக்குதுன்னு தெரியல. அதுக்காக ஏசப்பா கூட நன்றி. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தினாங்க. அதற்காக ஏசப்பாக்கு கொடியான கர்த்தருக்கு சோத்திரம். என்னை கூட கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாரு. எனக்கு 2 தடவை நெஞ்சு வலி வந்துச்சு. நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணார். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. பாஸ்டருக்கு நன்றி. அதே மாதிரி எனக்கு காது ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட பாஸ்டர்கிட்டையுமே சபையில் இருக்கிற எல்லாத்தையுமே ஜெபம் பண்ண சொன்னேன். ஆண்டவர் வந்து எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஜெபித்த எல்லாத்துக்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன். சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம்.
சனிக்கிழமை மோகன் சிலாஸ் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஆண்டவர் வந்து அவர் மூலிமா என் பெயரை சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு வந்து இடுப்பில் வந்து வலி இருந்துச்சு. ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது. 3-4 வருஷமாக எனக்கு இப்படியே இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு போனப்போ அவர் மூலிமா ஆண்டு பேசி எனக்கு விடுதலை கொடுத்தாரு. இப்போ என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியுது, ரொம்ப நேரம் நடக்கவும் முடியுது. ஆண்டு எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. என்னை நடத்திய உன் பாதையை நான் நினைக்கின்றேன். என்னை திருத்திய உன் வார்த்தையை நான் விரும்புகின்றேன். என்னை நடத்திய உன் பாதையை நான் நினைக்கின்றேன். என்னை திருத்திய உன் வார்த்தையை நான் விரும்புகின்றேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, 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 நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் என்னை கனிமணி போல கர்த்தர் பாதுகாத்தார். அது இல்லாமல் எந்த பலவீனங்களும் வராமல் இயேசப்பா என்னை பாதுகாத்ததுக்காக நன்றி. நான் படித்து முடித்த உடனே இயேசப்பா எனக்கு ஒரு நல்ல வேலையை வந்து கட்டளையிட்டார். அதற்காக நான் இயேசுவை துதிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கடந்த வருஷம் முழுதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கண்மணி போல பாதுகாக்கிற கர்த்தருக்காக நன்றி. பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் தகப்பன் இந்த வருஷமெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும் என் தகப்பன் என்னை பாதுகாத்து நல்ல சுகத்தோட பலத்தோட என் குடும்பத்தை, என் குழந்தையில எல்லாத்தையும் காத்து கொண்டார். அவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தில் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கையில் எதிர்பாராத ஒரு கால் டாக்ஸி வந்து எங்களுக்கு நின்றுச்சு. மினி ரோடு வண்டி நின்றுச்சு. விஸ்குன்னு வண்டி போய் அதில் மோதிருச்சு. ஆனாலும் ஒன்றும் சேதம் இல்லாத ஆண்டவர் பாதுகாத்தார். அதுக்காக ஒருத்தருக்கு நன்றி. இந்த எங்கள் சுகந்தை கடைக்கு முன்னால் வந்து என்னாடு தண்ணி போட்டு வந்து அவன் சண்டை போட்டுகிட்டே இருந்தான். ஏசப்பா, இந்த சண்டைக்கு நாங்கள் என்ன செய்ய முடியலப்பா, நீங்கள் தான் இது செய்யணும்னு சொல்லி என் தகப்பன் என்னையா பாதுகாத்தார். அதுக்காக அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. கர்த்தருக்கு நன்றி. வண்டி எங்களுக்கு 2 வீலர் வாங்க எங்களுக்கு உதவி செய்தார் கர்த்தருக்கு. அதுக்காக கோடானு கோடி நன்றி. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டார். அதுக்காக நன்றி. எல்லா மகிமையும் இந்த இடத்துல சாட்சிகளுக்கு நன்றி. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு கோடானு கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடிமையும் கூட கர்த்தர் இந்த ஆண்டில் சாட்சியாக நிறுத்தின தயவுக்காயின் கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கிருபையாக இந்த 2024 ஆண்டு முழுவதும் என்னையும் என் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பேர பிள்ளைகளையும் முழு குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து வந்த தயவுக்காயின் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த ஆண்டிலே நான் ஒரு செல்லு வாங்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொந்தமாக ஒரு செல்லு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி என் தேவ சமூகத்தை அதிகமாக நான் விண்ணப்பம் பண்ணி செபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் கிருபையாக எனக்கு சொந்தமாக ஒரு செல்லு வாங்கி என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எனக்கு சொந்தமாக ஒரு செல்லு வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, என் பேர பிள்ளைகள் அதிகமாக தேவனோடு நேரங்கள் செலவிட முடியாமல் இருந்தார்கள். அவர்கள் இந்த ஆண்டிலே தேவனோடு அதிகமாக செலவழிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமில்லை, நம்ம சபையில் அதிகாலை ஜெபத்தில் அந்த 5 to 5:45 வரைக்கும் செபிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஒரு நாள் கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். அந்த 5 மணி ஜெபத்தின் மூலமாக என் குடும்பத்தில் கர்த்தர் என் பேர பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் செய்த நன்மைகளுக்காக நன்றி. அது மாத்திரமல்ல, கடந்த வருடத்தில் முழுவதும் 51 வாரங்களும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க என் தேவன் கிருபை செய்தார். கர்த்தரை கிருபையினால் 12 மாதங்கள் தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ணுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா
என்னை சிறு சாட்சியாக நிறுத்தின தயவுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். 2024 முழுவதும் ஏசப்பா என்னை கண்ணின் மணி போல் காத்துக்கொண்டார். அதே மாதிரி நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். செகண்ட் செமஸ்டரில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் எடுத்தேன். பட் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் எனக்கு அரியர் போட்டாங்க. ஆனால் நான் அந்த சப்ஜெக்ட் நல்லா தான் எழுதியிருந்தேன். நான் வந்து ப்ரேயர் பண்ணாமல் அதிகமாக ஏசப்பாக்கு நேரம் கொடுக்காமல் நான் படித்ததுனால தான் அது எனக்கு அப்படி அரியர் வந்துச்சுன்னு ஏசப்பா என்னை உணர உதவி செஞ்சாங்க. அதே மாதிரி தேர்டு செமஸ்டரில் அந்த அரியர் வச்ச சப்ஜெக்ட்டு கிளியர் பண்ணுவோம். மித்த எல்லா சப்ஜெக்ட்லையும் கிளியர் பண்ணி கிளாஸ் ஃபஸ்ட்டு வர 82% எடுக்க ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதற்கு ஏசப்பாக்கு தான் கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். ஆமென். தேவனோட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். என் வாழ்க்கையில் இந்த வருஷம் போன வருஷம் ஃபுல்லாக 2024 ஜனவரியிலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தேவன் அநேக காரியங்களில் அற்புதத்தில் என்னை எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேவன் செய்த மகா கிருபைகள் எங்கள் குடும்பத்தில் ஏறாலும். அண்ணனுக்கு கூட மறுபடியும் அந்த ஃபைல்ஸ் பிரச்சனைனால அவனுக்கு கட்டி மறுபடியும் வேறொரு இடத்துல வந்துருச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. ஸோ நான் போய் என்னால் உதவ முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கும் உடம்பு சரியில்லை, குழந்தைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்னால் போய் அண்ணனுக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப நெருக்கடி. அண்ணன் ரொம்ப மனவிட்டு அழுந்து என்னால் முடியல, நான் பேசாமல் நான் செத்துறேன்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தைகள் எடுத்து சொன்னாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் நான் யாரையுமே முன்படுத்தலை. என் வீட்டுக்கார் போன வருஷம் லீவ் எடுத்து அவர் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணார். இந்த டைம் லீவ் எடுத்தால் அவர் வேலையே போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் தேவனை தான் நான் தியானித்தேன். அப்புறம் நான் அதிகாலையில் எனக்கு ஒரு பாரம், அப்படி ஒரு பாரம் அழுத்துச்சு. தேவனை நோக்கி நான் முழங்கால படிட்டு தேவனை நோக்கி தான் நான் அழுந்து ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, இது உங்களால் மட்டும்தான் சாத்தியமாக விஷயம். ஏன்னா இந்த இடத்துல எந்த மனுஷனை கொண்டும் என்னால் நான் செயல்படுத்த முடியாது. தேவனை நிமித்தமாக தான் எந்த ஒரு காரியமும் நடக்கும்ன்றத நான் மனசில் அப்போ ஊர்ணமாக நினச்சிட்டு அவரை நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். தேவன்கிட்ட அநேக காரியங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சப்போ ஏசப்பா வெளிப்படுத்தினார். ஏசப்பா, அவனுக்கு திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுக்கும் தகப்பனா நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்க. அண்ணனுக்கு இப்போ அந்த இடத்துல உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். நீங்கள் தான் அவனுக்கு நீங்கள் தகப்பனாக இருந்து அவனை நீங்கள் வழி நடத்தணும்னு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். 3 நாள் எனக்கு அவங்ககிட்ட ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியல என்னால். அழுந்துட்டு தான் இருக்கிறேன். என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியல. நான் அவர்கிட்ட ஆனால் எடுத்துக்கிட்டே இருந்தேன். என் ஜெபம் ஒரு நாளும் தோற்று போல. அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் அந்த அன்னைக்கு பண்ணணும்னா 80,000 70,000 செலவாகும்னாங்க. 1 ரூபா செலவு கூட இல்லாமல் வீட்டில் அவனே அந்த கட்டியை உடச்சி அந்த நீர்களை வெளியெடுத்து அவனே வந்து மருந்து போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகுந்து போகிற அளவுக்கு தேவன் அவனுக்கு கிருபை செஞ்சார். அந்த 70 ரூபா ஆப்ரேஷனுக்கான பணமும் அவனுக்கு பண்ணல. எல்லா கிருபையும் அவன் வந்து மேபி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தானா ஒரு மாதம் அவன் பெட்டில் தான் இருந்திருக்கணும், ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கணும், வெளியே போயிருக்க முடியாது. ஆனால் அந்த வீட்டில் இருந்து அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்த மூலிமா 3ஆவது நாள்லேயே அவன் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தார். தேவன் இம்மட்டும் அவனை வந்து சுகத்தோடு வச்சுருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறேன். போன வருஷம் வந்து ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரணும் நான் சபையில் ஒப்பு கொடுத்துருந்தேன். தெய்வ சித்தத்தின்படியாக இன்றைக்கி அந்த குடும்பம் வந்து சபையாக வீட்டுக்கு ஊழியத்துக்கு வந்துட்டுருக்காங்க, சர்ச்சுக்கும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. குடும்பமாக ஞானஸ்தானம் எடுக்க வைத்தாங்க. தேவனோட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோட வாழ்க்கையிலையும் தேவன் அநேக காரியங்களை அற்புதத்தை செஞ்சிட்ருக்காரு. நான் இப்போ சிஸ்டரை பிள்ளைகளை வச்சு மறைக்கல்வி கிளாஸ் எடுக்கிற ஊழியத்தில் தேவன் நிறுத்தின கிருபைக்காக நன்றி. இன்னும் அநேக காரியங்களில் எங்களோட ஊழியங்கள் பிரயாணத்தில் நாங்கள் ஓடணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி என் வீட்டுக்காரை குறித்து சில காரியங்கள் எனக்கு வேதனையாக இருந்துச்சு. அந்த சபையிலேருந்து வந்துட்டோம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தார். எந்த இடத்துல வந்து நின்னாலும் தேவனை நம்ம மகிமைப்படுத்திட்டு இருக்கோம். அவர் தேவனை தொடர்ந்து பிடிச்சதுனால இன்னும் நிறைய காரியங்களில் அவர் எழும்பி நிற்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வந்து படிப்பு சுத்து போட்டால் கூட வராது. தமிழ்லாம் யாராவது 0 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டாலும் சிரிப்பாங்க. 9ஆம் கிளாஸில் நான் வந்து தமிழில் 0 மார்க் எடுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி தேவனோட வார்த்தைகளை எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு கிருபையை தேவன் கொடுத்துருக்காரு. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ நான் நல்லா தமிழ் படிப்பேன். நல்லா என்ன பண்ணுறது, கொஞ்சம் இங்கிலீஷ் கூட நல்லா
நல்லா பேசுகிறேன். அது கர்த்தரோட கிருபை மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா சிறுவர் ஊழிய கையில் கொடுக்கும் போது எப்படி அந்த குழந்தைங்களுக்கு நான் போதிக்க போகிறேன், எப்படி நான் சொல்ல போகிறேன், எழுதுறதெல்லாம் இருக்குமே, அதை எப்படி பண்ண போகிறோன்றதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் தேவன் அந்த தடைகளெல்லாம் நீக்கி போட்டு உன்னாலேயும் முடியுங்கிற அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக என்னை வழி நடத்தினார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். என்னோட சரீர பலவீனங்களும் இருந்துச்சு, அதையும் தேவன் மாற்றி போட்டார். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 சிஸ்டரை குறித்து தேவன் அதிகமான ஒரு பாரத்தை கொடுத்தாரு. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 7 வருஷம் 8 வருஷமாக குழந்தைகளே இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்காக நான் பாரப்பட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த போன மாதத்துக்கு முந்தின மாதம் நம்ம ப்ரேயர் ஹாலில் வந்து 21 நாள் ஜெபம் ஏறெடுத்தாங்க. அதில் 1 வீக் என்னால் வர முடியல. அதுக்கு அடுத்த நாள் 15 நாள் தொடர்ச்சியாக வந்து உபவாசம் போட்டு ஜெபித்தேன். அவங்க இப்போ வந்து ஒருத்தர் கன்சீவாக இருக்காங்க 3 மாதம், இன்னொருத்தர் வந்து இப்போ பாசிட்டிவ்னு வந்து அவங்களுக்கு கார்டு வந்திருக்கு. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் வந்து ரொம்ப குடி, அவங்க வீட்டில் இப்போ ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும் தகாத வார்த்தைகளை பேசுவார், மன உடைச்சல் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு சபைக்குள்ளே வந்து ஒரு ஊழியத்தில் நிலையா அப்படி கிடையாது. போவாங்க வருவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு டைம் அவங்கள குறித்து பாரம் இருந்ததுனால அவங்கள கூப்பிட்டு நான் பேசினேன். வார்த்தைகள் நிமித்தமாக தேவனை பற்றி நான் சொன்னேன். அப்போ அவங்கக்கிட்ட வந்து ஸ்தோத்திர பலிகள் புக்கை கொடுத்து நான் டெய்லியும் நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க, தேவனை உறுதியாக பற்றி கொண்டு உங்களால் முடிஞ்சால் காலையில் அதிகாலையில் தேவனுக்கு 1 மணி நேரத்தை ஒப்பு கொடுத்து உங்கள் பிள்ளைக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. பிள்ளைக்கு நிறைய வரன்கள் வருது, தடப்பட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்காக நாங்களும் ஜெபிச்சோம். இந்த வருஷத்து முடியும் போது கண்டிப்பாக தேவன் உங்கள் வீட்டில் ஒரு நன்மையின் காரியத்தை செஞ்சுருப்பாங்கம்மா. நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அதை உறுதியாக பற்றி கொள்கிறோம், நீங்களும் அதை உறுதியாக பற்றி நீங்கள் ஜெபிங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த அம்மாவும் ஜெபிச்சாங்க, நாங்களும் ஜெபிச்சோம். அந்த பொண்ணுக்கு போன வருஷத்துலேயே ஒரு நல்ல ஒரு அலைன்ஸில் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை வந்து முடிவாயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பேசி முடிக்கிறாங்க. தேவனோட மகிமைக்காக நன்றி. அவங்க வீட்டில் ஜெபமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதிகாலையில் எழும்பி 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஜெபிக்கிறாங்க. தேவன் அந்த வல்லமை செஞ்சுருக்காரு. எங்களை வச்சு அநேக காரியங்களில் பக்கத்துல எல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் போது தேவனுக்கு தான் அதை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மேலும் மேலும் எங்களை நாங்கள் தாழ்த்துறோம். தேவனோட மகிமைக்காக நன்றி. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. நீங்கள் கேட்டதான ஒவ்வொரு சாட்சிகளும் நன்மையான ஜீவனுள்ள சாட்சிகள். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், வாழ வைக்கிறார் என்பதற்கு இவைகளெல்லாம் ஆதாரமான காரியங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜீவனுள்ள தெய்வமே, எங்கள் பரலோக ராஜாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர், விடுதலையை தருகிறவர், ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்கு ஈடான வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இதை பார்க்கிறதான, இதை கேட்கிறதான ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவோ இப்பொழுதே உடைய வல்லமை, இப்பொழுதே உடைய அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, எல்லா மாந்திரிக கட்டுகள் சூனியங்கள் இயேசுடைய இரத்தத்தினால நாமத்தினால் சுட்டரிக்கப்படுவதாக. ஒரு விடுதலையை கர்த்தர்களுக்கு தந்து ஒரு வித்தியாசத்தை சரீரத்தில் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம், வாழ்க்கையில ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம், சூழ்நிலையில ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. நாம் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று சொல்லி இந்த வார்த்தையின்படியே கர்த்தர்களுக்கு செய்ய அடியான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. திக்கற்ற வேளையில் தீமையை நன்மையாய் மாற்றினீரே. திக்கற்ற வேளையில் தீமையை நன்மையாய் மாற்றினீரே. திறந்த வாசல் வைத்தீர், தாழ்வில் நினைவு கூர்ந்தீர். தவறாமல் நன்மை செய்தீர், தவறாமல் நன்மை செய்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில் களி கூர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா,
ஹalleluya ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆவியில் களி கூர்ந்து ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம் ஏராளமாய் நன்றி சொல்லி ஆராதிக்க சமூகம் தேடி வந்தோ ஏற்ற வேளை எல்லாம் செய்த அற்புதத்தை நாங்கள் எண்ணி துதிப்போம் ஏராளமாய் நன்றி சொல்லி ஆராதிக்க சமூகம் தேடி வந்தோம் ஏற்ற வேளை எல்லாம் செய்த அற்புதத்தை நாங்கள் எண்ணி துதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆவியில் களி கூர்ந்து ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆவியில் களி கூர்ந்து ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம் ஆவியில் பலன் கொண்டு ஆவியில் களி கூர்ந்து ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம் ஆவியில் பலம் கொண்டு ஆவியில் களி கூர்ந்து ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆவியில் களி கூர்ந்து ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம் ஜெபத்தின் கூடாரம் வந்தேனையா ஜெபிக்க ஜெபிக்க வைத்தீரையா ஜெபத்தின் கூடாரம் வந்தேனையா ஜெபிக்க ஜெபிக்க வைத்தீரையா ஜெபமே ஜெயமே ஜெபஆவி ஊற்றிடுமே ஜெபமே